जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சந்திர சர்மாவின் சரித்திரம் தொடர்கிறது. சந்திர சர்மாவின் காலத்தில் ஒருவருடைய சொந்த இச்சைக்காக இல்லாமல் சில அத்தியாவசியங்களை முன்னிட்டு பிராமணர்கள் இதர கன்னிகைகளை அங்கீகரிக்கும் வழக்கம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த வைஷ்யன் அவரிடம் அப்படி சொன்னது. அவருக்கா அந்த மாதிரி விஷயத்தில் மனஸ் போகவே இல்லை. அரும்பாடுபட்டு தாம் சம்பாதித்த மகாபாஷ்யத்தை சத் சிஷ்யர்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதிலேயே அவருடைய எண்ணம் இருந்தது. அத்தனை கஷ்டமெல்லாம் பட்டது பந்தத்தில் மாட்டிக்கொள்ளத்தானா என்று நினைத்து, பெண்ணை கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொள்ளும் உத்தேசம் நமக்கில்லை என்று சொல்லி புறப்படுவதிலேயே மும்முரமாக இருந்தார். இப்படி அவர் சபலமில்லாமல் கட்டுப்பாட்டுடன் இருந்ததாலேயே இவ்வளவு உசந்த ஜீவனை அடைந்துதான் தீர்வது என்று அந்த பெண்ணுக்கும் அவளுடைய தகப்பனுக்கும் பிடிவாதம் ஏற்பட்டது. உமது பிராணன் இவள் போட்ட பிச்சை நன்றி வேண்டாமா? உம்மை டிமாண்ட் பண்ண எங்களுக்கு ரைட் இருக்கிறது. வாரும் ராஜசபைக்கு, ராஜாக்ஞைப்படி வழக்கை தீர்த்துக் கொள்வோம் என்று வைஷ்யன் விடாப்பிடியாய் சொல்லிவிட்டான். அப்படியே தீர்ப்புக்காக ராஜாவிடம் போனார்கள். நல்ல லட்சணமாக ஆச்சார காந்தியுடனும் வித்யா சோபையுடனும் இருந்த சந்திரசர்மாவை ராஜா பார்த்தான். பார்த்தானோ இல்லையோ, வைஷ்யன் கேஸை எடுப்பதற்கு முந்தியே அவனுக்கு வேறே யோசனை தோன்றிவிட்டது. மகா தேஜஸ்வியாக இருக்கிறாரே, நாம் நம்முடைய குமாரிக்கு எங்கெங்கேயோ வரன் தேடிக் கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் எதற்கு? இந்த பிராமண யுவனுக்கே கன்னியாதானம் பண்ணிவிடுவோம். அதற்கு தர்மசாஸ்திரம் இடம் கொடுக்கிறதா என்று மந்திரியை தருவித்து கேட்போம் என்று நினைத்தான். யாரங்கே? மந்திரியை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே மந்திரி வந்தான். மந்திரிகள் பிராமணர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த பிராமண மந்திரி வந்தவுடன் சந்திரசர்மாவை பார்த்தான். அவருடைய அழகில் அவனும் வசீகரமானான். வேடிக்கை என்னவென்றால், அவனுக்கும் விவாக வயசில் பெண் இருந்தாள். ஓஹோ, ராஜாவே நம் விஷயம் தெரிந்து கொண்டு நமக்கு மாப்பிள்ளையாக்கத்தான் இந்த பையனை தேர்ந்தெடுத்து விட்டு நம்மை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் போல் இருக்கிறது. நம் நல்ல காலம் என்று நினைத்தான். ராஜா தன்னுடைய பெண் விஷயமாக தர்மசாஸ்திர கருத்தை கேட்டான். பிரம்ம தேஜஸில் நல்ல வீரியவத்தான பிராமணர்கள் விஷயத்தில் அப்படி செய்ய சாஸ்திரத்தின் அனுமதி இருப்பதை சொன்ன மந்திரி, 4 வர்ணங்களைச் சேர்ந்த கன்னிகைகளையும் ஒரே முகூர்த்தத்தில் ஒரு பிராமண வரனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க இடமிருப்பதாக சொன்னான். தன்னுடைய பெண்ணையும் அப்படி கன்னியாதானம் செய்து கொடுக்க ஆசைப்படுவதாக விஞ்ஞாபித்துக் கொண்டான். பாதி காரியம் முடிந்தது. சத்திரிய பெண், பிராமண பெண் ஆகிய 2 பேர் கிடைத்து விட்டார்கள் என்று ராஜா சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான். எதிர்பார்க்காமல் இப்படி ஒரு புதிய காரணமும் கிடைத்த சந்தோஷத்தோடு வைஷ்யன் தன்னுடைய வழக்கையும் ராஜாவின் முன் வைத்தான். முக்கால் காரியமும் இவ்வளவு ஈஸியாக முடிகிறதே என்று நினைத்த ராஜா அவனுக்கு அனுகூலமாக தீர்ப்பு பண்ணினான். இந்த மாதிரி ஒன்றையொட்டி ஒன்றாக திருப்பம் ஏற்பட்டதை பார்த்த சந்திரசர்மா, இப்படித்தான் ஈஸ்வர சங்கல்பம் என்று தெரிகிறது. அதனால் நாம் ஒன்றும் முரண்டு பண்ண வேண்டாம், நடக்கிறபடி நடக்கட்டும் என்று விவேகமாக விட்டுவிட்டார். மாமனார்களாவதற்கு 3 பேரும் போட்ட ஜாயிண்ட் மனுவுக்கு தலையாட்டி விட்டார். மனு ராஜாக்ஞையாகவும் அல்லவா வந்துவிட்டது. முக்கால் காரியத்தை முழுசாக பூர்த்தி செய்ய 4வது வர்ணத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணும் வந்து சேர்ந்தாள். குறிப்பு: பதஞ்சலி சரிதத்தில் பிரம்மரக்ஷிசிடம் சந்திரசர்மா பாடம் முடித்ததை அடுத்தே 4ஆம் வர்ண பெண் அவரிடம் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறாள். அவர் பிற்பாடு மற்ற 3 கன்னிகைகளை மனம் செய்து கொள்ளும் போது அவளை மணக்கிறார். தபஸ்விகளாக இருப்பவர்களுக்கு வெண்ணெய் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவதையே தொழிலாக கொண்டிருந்த ஒரு பெண் அவள். அவளுடைய கைங்கரியத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு சத் பிராமணராகிய சந்திரசர்மாவை அடையாளம் சொல்லி அவளுடைய புண்ணிய விசேஷத்தால் அவரையே பதியாக அடைவாள் என்று ஆசீர்வாதம் செய்திருந்தார்கள். அதன்படி அவள் வந்து தன்னை அங்கீகரிக்கும்படி அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டாள். ராஜாக்ஞைக்கு மேலே ஈஸ்வராக்ஞையே இதுவெல்லாம் என்ற
ஸ்பிரிட்டில் சந்திரசர்மா ஒப்புக்கொண்டார். கல்யாணமே வேண்டாம் என்றவர் 1க்கு 4ஆக பண்ணிக்கொண்டார். கிரகஸ்தாசிரம தர்மத்தை பரிபாலிக்க வேண்டும், தனக்கு பத்னிகளானவர்களின் குலங்களும் சத் பிரஜைகளால் சோபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தியிடமும் ஒரு புத்திரனை ஜனிக்கச் செய்தார். அந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல புத்திமான்களாக இருந்தனர். சந்திரசர்மா அவர்களுக்கு தாம் கற்ற மகாபாஷ்யத்தை நன்றாக கற்றுக் கொடுத்தார். அப்புறம் இவர்கள் மூலம் இனி அது பிரச்சாரமாகிவிடும், நம் காரியம் ஆகிவிட்டது, இன்னும் குடும்ப வாழ்வு வேண்டாம், ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்ள வழி தேடுவோம் என்று வீடு வாசலை விட்டு கிளம்பிவிட்டார். தர்மானுஷ்டானத்தை பரம்பரையாக காப்பாற்றிக் கொடுக்க ஒரு பிள்ளையே போதும். முதலில் பிறக்கும் புத்திரன்தான் அப்படிப்பட்ட தர்மஜன். அப்புறம் பிறப்பவர்கள் காமஜர்கள்தான், ஒருவனுடைய சொந்த இச்சை பூர்த்திக்காக உண்டானவர்கள்தான். அதனால்தான் ஜேஷ்ட புத்திரனுக்கே கர்மாதிகாரம் கொடுத்திருப்பது. நம்பூதிரி பிராமணர்களில் ஜேஷ்ட புத்திரனுக்குத்தான் சொத்துரிமை. ஏனென்றால் பிதுரார்ஜித சொத்தும் தர்மானுஷ்டானத்திற்காகத்தான் ஏற்பட்டது. மற்ற பிள்ளைகளை சரீர சம்ரக்ஷணை பண்ணி வளர்த்து அப்புறம் அவரவரே ஸ்வயமாக சம்பாதித்து தன் காலில் நிற்கும்படியாக விட்டுவிடுவார்கள். ராஜ்யாதிகாரம் மூத்த பிள்ளைக்கு மட்டும்தானே கொடுக்கப்படுகிறது, பல பிள்ளைகளுக்கு பிரித்து தரப்படுவதில்லையே. அப்படி ஒவ்வொரு பத்னியிடமும் ஒவ்வொரு புத்திரன் உண்டான பிறகு சந்திரசர்மா இந்திரிய நிகிரகத்தோடு இருந்து விட்டார். அவருடைய மேதா விலாசத்தின் காரணமாக பிள்ளைகளும் குழந்தைகளாயிருக்கும் போதே நல்ல புத்திசாலித்தனத்தை காட்டியதால் தம் ஒருவரிடமே இருந்த பெரிய நிதியான மகாபாஷ்யத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் தமக்கிருப்பதை நினைத்து அதை இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து விட வேண்டும். அப்படி அவர்கள் அதை பரப்புவதாக இருக்கட்டும் என்று தீர்மானித்தார். அதற்காக மேலும் சில வருஷங்கள் பல்லை கடித்துக் கொண்டு கிரகத்தில் இருந்துவிட்டு பாடம் முடிந்ததும் சந்நியாசியாவதற்கு புறப்பட்டு விட்டார். குறிப்பு: பதஞ்சலி சரிதத்தில் சொல்லியுள்ளபடி சந்திரசர்மாவுக்கு பிராமண பத்னியிடம் பிறந்த பிள்ளைதான் வரருசி என்ற பேரறிவாளர். இவரே வியாக்கரணத்தில் பாணினிக்கும் பதஞ்சலிக்கும் அடுத்தபடியாக போற்றப்படும் காத்யாயனர் என்றும் கூறுவர். விக்ரமாதித்தனின் வித்வத் சபையை அலங்கரித்த நவரத்தினங்களில் ஒரு ரத்தினம் இவர். இவரை ஆதரித்த அந்த விக்ரமாதித்ய மகாராஜனேதான் சந்திரசர்மாவுக்கு சத்திரிய மனைவியிடம் பிறந்த பிள்ளை என்கிறது பதஞ்சலி சரிதம். அதன்படி வைஷ்ய மனைவிக்கு பிறந்தவர் பட்டி, 4ஆம் வர்ணத்தவளுக்கு பிறந்தவர் பர்த்ருஹரி. பட்டி விக்ரமாதித்யனின் மதிமந்திரியாக விளங்கியவர். அதோடு கூட ராமாயண கதையின் மூலம் வியாக்கரண விதிகளை விளக்குவதான பட்டி காவியம் என்று சாதுரியமிக்க நூலை எழுதியிருக்கிறார். பட்டி காவியமும் பர்த்ருஹரி எழுதியதுதான் என்றும் அது விக்ரமாதித்யனுக்கு 7 நூற்றாண்டுக்கு பிற்பட்ட வலப்பி மன்னன் தாரசேனனின் காலத்தில் எழுதப்பட்டதென்றும் ஆராய்ச்சியாளர் கூறுவர். 4 புதல்வர்களிலும் முதலிடம் பெற்றுள்ளவர் பர்த்ருஹரியே. அவர் முறையே கவியாகவும் அறநெறியாளராகவும் ஆன்ம சிந்தனையாளராகவும் இருந்து இயற்றிய ஸ்ருங்கார சதகம், நீதி சதகம், வைராக்கிய சதகம் ஆகிய நூல்கள் அந்தந்த துறையில் இணையற்றவையாக விளங்குகின்றன. இவரும் வியாக்கரணத்துக்கு தொண்டாற்றியுள்ளார். வாக்கிய பதியம் என்ற நூலை அளித்து அவர் அத்வைத்த கருத்துக்களுக்கும் நெருக்கமாகச் சென்றவர். நம்முடைய சாஸ்திரஜ்ஞர்களின் கணக்குப்படியே விக்ரமாதித்ய சகாப்தம் என்பது கிமு 57 தான் ஆரம்பித்திருக்கிறது. ஆச்சாரியாளின் அவதாரமோ கிமு 509 என்ற கருத்தைத்தான் ஸ்ரீ சரணர்கள் ஆமோதித்து பேசுவது. எனவே 8 வயது சங்கரர் விக்ரமாதித்யனின் தந்தையாக பூர்வாசிரமத்தில் இருந்த கோவிந்த பகவத் பாதரிடம் துறவு தீட்சை பெற்றார் என்பது நம்முடைய கால கணக்குக்கு ஒத்து வரவில்லை. இதனால் பதஞ்சலி சரிதத்தில் சந்திரசர்மாவின் 4 புத்திரர்கள் யாரார் என்று கூறியிருப்பது வினாவுக்குரித்தாகிறது. இது காரணமாகவே ஸ்ரீ சரணர்கள் அதிலுள்ளபடி அவர்கள் பெயரை கூறாமல் விட்டிருக்க கூடும் என்று ஊகிக்கலாம். ஆயினும் பதஞ்சலி சரிதத்தை ஸ்ரீசரணர்கள் பலமுறை குறிப்பிட்டிருப்பதாலும் அதில் சொல்லும் 4வரை உடன் பிறந்தவர்களாக கூறும் வழக்கு இந்தியா முழுதிலுமே பரவலாக இருப்பதாலும் இவ்விவரத்தை கொடுத்திருக்கிறோம். வீட்டை விட்டு புறப்பட்ட சந்திரசர்மா யாரிடம் ஞானோபதேசம் வாங்கிக் கொண்டு சந்நியாசியாக வேண்டுமென்று நினைத்தார் என்றால் ஆதி காலத்தில் தமக்கு மகாபாஷ்யம் உபதேசித்த கௌடரிடமிருந்தேதான்.
வித்யா குருவையே சந்நியாச குருவாகவும் கொள்ள எண்ணினார். கவுடர் பத்ரிகாசிரமத்துக்கு போய் பிரம்மனிஷ்டரான சுகரிடம் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு தாமும் பிரம்மனிஷ்டையில் போய்க் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து அங்கே போனார். முன்னே அவர் இவரை கேள்வி கேட்டது நிஷ்டை என்ற பிரத்யயம் பற்றி. இப்போது இவர் அவரிடம் அனுபவ பாடமாக பெற விரும்பியது பிரம்மனிஷ்டை. ஞானியாக ஹிமோத்கிரியில் சஞ்சாரம் பண்ணிக் கொண்டிருந்த கவுடருக்கு பூர்வகால சிஷ்யரை பார்த்ததும் சந்தோஷமாயிற்று. மனசார அனுகிரகம் பண்ணி சந்நியாசாசிரமம் கொடுத்தார். அதிலிருந்து சந்திர சர்மாவுக்கு அந்த பேர் போய் கோவிந்த பகவத் பாதர் என்று பெயர் ஏற்பட்டது. கிருஷ்ணர் தான் ஜகத்குரு. அவருடைய நாமாக்களில் கோவிந்தன் என்பது விசேஷமானது. குறிப்பு: கோவிந்த நாம விசேஷம் குறித்து தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதியில் வண்டு ஸ்தோத்திரம் என்ற உரையில் தொடர்ச்சியாக வரும் கோவிந்த ஹர நாமச் சிறப்பு, குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, குரு தெய்வ கோவிந்த, 3இல் 1 ஆகிய உட்பிரிவுகள் பார்க்கவும். ஜகத்குருவான கிருஷ்ணரின் பேராகவும் இருக்கிறது, தம்முடைய நேர்குருவின் பேராகவும் இருக்கிறது என்பதால் ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமாவில் ஒரு அலாதியான பற்றுதல் உண்டு. பஜகோவிந்தம் 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 என்றே 1க்கு 3 தடவையாக லோகமெல்லாம் கோஷிக்கும்படியாக பாடி வைத்து விட்டார். இத்துடன் சந்திர சர்மாவின் சரித்திரம் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.